வணக்கம் டு தமிழா. Galaxy F62 சமீபத்தில் லான்ச் ஆச்சு. அதோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இந்த ஃபோனோட சில டாப் ஃபீச்சர்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் Android 11 பேஸ் பண்ணி அவங்களோட One UI 3.1ல பவர் ஆகுது. கால் செட்டிங்ஸில் கால் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் இந்த மாதிரி அனிமேட்டட் வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கமிங் கால் வரும்போது இந்த மாதிரி வீடியோஸ் வரும் உங்கள் திரையில். இந்த அனிமேட்டட் பேக்ரவுண்ட் வேண்டானா உங்கள் கேலரியிலேருந்து எந்த வீடியோ கூட நீங்கள் ஆட் பண்ணி கால் பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் இருக்கிற சவுண்டை ரிங்டோனாக வேணும்னா கூட எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா கால் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் ஸ்க்ரீன் போகாமல் பாப்அப் மற்றும் மினி பாப்அப்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பை விட்டு வெளியே போகாமல் அங்கேருந்தே அட்டெண்ட் இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிக்கலாம். விட்ட இடத்துலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். வேறு சில ஆப்ஷன்ஸும் கால் செட்டிங்ஸில் இருக்குது. கால் வரும்போது அந்த பேர் இல்லாட்டி நம்பர் ரீட் பண்ணும். ஸோ கையில் ஃபோன் இல்லாட்டி கூட யார் கூப்பிடுறாங்கன்னு நீங்கள் சவுண்ட் மூலமாக கேட்டுக்கலாம். அது ஆல்வேஸ் இல்லைனா ஹெட்ஃபோன் மோடில் மட்டும் எனேபிள் பண்ண மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இந்த F62ல இருக்குது. கால் வரும்போது இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஃபோன் வைப்ரேட் ஆகும் இல்லையா, அந்த வைப்ரேஷன் பேட்டர்னுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு இஷ்டமானதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடிட்டரில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது இது. போர்ட்ரேட் மோடில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை இப்படி பல பேக்ரவுண்ட் பிளர் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. பிளெமிஷ் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த எடிட்டரில். ஸோ உதாரணத்துக்கு உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது டச்சப் பண்ணுன்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பண்ணி மெருகேற்றிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஸ்டைல் வரும்படியாக வச்சுக்கலாம். அதுக்கு பல வகையான அனிமேஷன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பிடிச்சதை வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குது. இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா பின்னாடி உள்ள கேமரா எல்இடி லைட் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரீன் இப்படி பிளிங்க் ஆகும். ரெண்டுமே வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் சேர்த்து. சில நேரம் நோட்டிஃபிகேஷன் வரும், தெரியாமல் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், அது போயிடும். ஆனால் இதில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே தந்திருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தெரியாமல் அதை ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா கூட இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு. ஸோ லாஸ்ட் 24 ஹவர்ஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இங்கே அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆப் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு இந்த வாட்ஸ்அப்போட ஆப் இன்ஃபோ பார்க்கலாம். ஸோ இங்கே ஆப் டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் ஆப்பில் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் செட்டிங்ஸில் செப்பரேட் ஆப் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் யூடியூப் இல்லைனா மியூசிக் ஆப்பில் சாங்ஸ் கேட்கும்போது அது ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. அதுக்காக நீங்கள் முழுமையாக அந்த ப்ளூடூத் செட்டிங்ஸை எனேபிள் பண்ணிட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் வருது இல்லாட்டி வேறு ஆப்பில் ஏதாவது யூஸ் பண்ணும்போது எல்லா சவுண்டுமே அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு போகும். ஆனால் இதில் அப்படி இல்லை. எந்த ஆப் மட்டும் உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணணுமோ அந்த ஆப் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டா போதும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்கும்போது மட்டும்தான் அது ஸ்பீக்கரில் கேட்கும், அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்கும். மற்றது நார்மலாக இந்த ஃபோன் ஸ்பீக்கரில் கேட்கும். அதுக்காக செப்பரேட் ஆப் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் தராங்க. அடாப்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு கேட்கும் திறன் வித்தியாசப்படும், அதுவும் வயசுக்கு தக்க மாறவும் செய்யும். அதனால் அடாப்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த ஏஜ் குரூப்புக்கு தக்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த சவுண்ட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். முக்கியமாக கால் பேசும்போது பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி வரலாம். இதனால் இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் உண்டு. அதில் பல கிளாக் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் ரெண்டு குயிக் அக்சஸ் ஷார்ட்கட்ஸ் கீழே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்க்கலாம். டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடில் கேமரா மற்றும் ரைட் சைடில் கால் பட்டன் இருக்குது. அதை வேணாம்னா செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ லாக் ஸ்க்ரீன்லேருந்து குயிக்காக அக்சஸ் பண்ண ஆப் ட்ராயர் டிஃபால்ட்டாக இருக்குது. அது வேண்டாம்னா ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்டில் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ ஆப் எல்லாமே ஹோம் ஸ்க்ரீனில் உட்காரும். ஆப் ட்ராயர் இருக்காது, கீழேருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணலாம். Alt Zங்கிற ஃபீச்சர் Galaxy F62ல உண்டு. இப்போ ஃபோனில் நமக்கான சில விஷயங்கள் வச்சுருப்போம். ஆனால் சில பேர் நம்ம ஃபோனை எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நாம் ப்ரைவேட்டாக சீக்ரெட்டாக வச்சுக்க வேண்டிய, அதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் அதை சீக்ரெட் ஃபோல்டர்னு ஒரு ரகசிய பிளேஸில் வச்சுக்கலாம். அதை செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம், மற்றவங்க பார்க்காம இருக்க. இப்போ உங்ககிட்ட 2 சாம்சங் ஃபோன் இருக்குது இல்லாட்டி ஒரு டேப்லெட் இருக்குன்னா கால் அண்ட் டெக்ஸ்ட்டை ஒரு டிவைஸில் இருந்து இன்னொரு டிவைஸில் அக்சஸ் பண்ணுற மாதிரியான செட் பண்ணிக்கலாம். அதுக்காக கால் அண்ட் டெக்ஸ்ட் ஆன் அதர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து உங்கள் ஃபோனை பிசியில் ஆக்சஸ் பண்ண ஈஸி ஃபீச்சர் ஆப்ஷன்ஸுக்கு எளிதாக நீங்கள் லிங்க் பண்ணி பிசியிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடு கீயை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செக்யூர் ஃபோல்டுக்கு இப்போ செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து வேறு ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து இங்கே இந்த சைட்லேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பல குவிக் அக்சஸ் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. பல ஆப்ஸை வந்து டைரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் இதில் போட்டுக்கலாம், தேவையற்றதை மாற்றிக்கலாம். இதை லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் மாற்றிக்கலாம். இதோட கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ்லாம் தந்திருக்காங்க. மோஷன் அண்ட் ஜெஸ்டர் செட்டிங்ஸில் வந்து லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு டர்ன் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங், மியூட் வித் ஜெஸ்டர்ஸ், ஃபிங்கர் சென்சர் ஜெஸ்டர், பாம் ஸ்வைப் டு ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் ஹேண்ட் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். டூவல் ஆப் சப்போர்ட் உண்டு. ஸோ 2 சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 வாட்ஸ்அப் ஆப்பை வந்து எனேபிள் பண்ணி 2 வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற ஆப்ஸையும் நீங்கள் 2ஆக வச்சுக்கலாம். 2 அக்கௌண்ட்டை ஒரே ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து பிக்ஸ்பி சப்போர்ட் இருக்குது. அதில் வந்து பல ரொட்டீன் செட் பண்ணிக்கலாம், ரொட்டீன் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ முடிஞ்சால் போடுறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் உண்டு. 1080pயில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஃப்ரண்ட் கேமரா எனேபிள் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். குவிக் அக்சஸ் பேனலில் வந்து லைவ் கேப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷில் நீங்கள் கேட்குறீங்க, அதை வந்து லைவ் கேப்ஷனாக இங்கே சப்டைட்டில் மாதிரி இங்கே வரும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கேப்ஷன் தான். ஆனால் பாருங்களேன், டெக் தமிழாக நான் சொன்னேன், டெக் கேமரான்னு சொல்லுது. பட் தெளிவான இங்கிலீஷ் வார்த்தைகள்னால் அது வந்து ஒழுங்காக லைவ் கேப்ஷனில் உங்களுக்கு தெரியும். அல்ட்ரா டேட்டா சேவிங் மோட்னு ஒன்று இருக்குது. ஃபுல்லாக டேட்டா டிசேபிள் பண்ணிடும், வைஃபை மற்றும் டேட்டாவை. ப்ளஸ் உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது மட்டும் ஓடும். ஸோ ஃபோன் வந்து பேட்டரி குறைவாக இருக்கும்போது, ரொம்பவே குறைவாக இருக்கும்போது இதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுடலாம். பேக் அண்ட் மெனு கீ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கேலக்ஸி F62ஓட சில முக்கியமான டாப் ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடித்ததை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இது மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து தேர்ந்தெடுத்த சில டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் யூஐ வந்து ரொம்ப க்ளீனான ஒரு நல்ல ஒரு யூஐ, பல அம்சங்களோடு இது வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.